கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே பேசுவாராக. ஆலையிலுயா கண்களை முடிச்சு வைப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா பேசுவீங்க நல்ல பிதாவே ஆவியானு சொன்னீரப்பா, ஆவியானு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 52ஆம் அதிகாரம். ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமே எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஆண்டவர் பிள்ளைகளை அவங்க எதிர்பார்க்குறது என்ன காரியம் கேட்டுங்க, எலும்பணும். ஆண்டவருக்காக எழும்பின பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டு பின்னோக்கி என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. ஆண்டவருக்காக எழும்பின பிள்ளைகள் கர்த்தருக்காக முன்னோக்கி தான் ஓடணுமே தவிர பின்னோக்கி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலை இல்லாமல் இல்லை, இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த சூழ்நிலை, இந்த உலகம் சாசி கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்குது வசனம். சாசு தான் அந்த உலகத்தின் அதிபதி, பொல்லாபி சாசானவன். அதனால் நம்ம என்ன செய்யணும் கூட, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தை, ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி சாசு அநேக தடைகளை கொண்டு வருவோம். அதனால் நீங்கள் நினச்சிங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் நினச்சிங்க ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் நினச்சிங்க ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் நினச்சிங்க காத்திருந்து தேவ சமூகத்தில் ஆண்டருடைய பலனை பெற்றுக்கொண்டு அப்புறமா நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் பலன் கொடுப்பார். ஒரு நாள் 2 நாளில் அது ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்துறதுக்கு கூட சில காலங்கள் ஆகும், சில வருடங்கள் கூட ஆகும். யாராக இருந்தாலும் சரி தான், பின்னோக்கி மட்டும் போயிடாதீங்க. கலப்பையில் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு தான் வசனம் போட்டிருக்கு. அதான் தேவ பிள்ளை யாராக இருந்தாலும் பின்னோக்கி நீங்கள் பார்க்காதீங்க, ஆண்டவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள். எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வல்லமை கொடுத்துருக்கிறாரு. எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வல்லம் இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. கர்த்தருடைய வல்லமை இருந்தால் தான் சாசி என்ன செய்வான், நடுங்குவான். கர்த்தருடைய வல்லமை தேவனுடைய ஒரு வஸ்திரம், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோம்னா ஆண்டவர் ஏசப்பா மேலே இருக்கிற வஸ்திரங்களை தொடங்கும்போது தானே வல்லமை புறப்பட்டது வேதத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளையே நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கு போல நம்மளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. தேவனுடைய வல்லமையின் வஸ்திரங்களையும் தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்திலே அந்த தேவனுடைய வல்லமை நிறைஞ்சிருக்குது. அதான் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் வல்லமையை என்ன பெற்றுக்கொள்ளணும். வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது தேவனுடைய வல்லமைக்கு இந்த விசுவாசம் பயப்படுவான். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் எலும்புங்க, எலும்பி பின்னோக்கி பார்க்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எனக்கு ஊழியம் வேண்டான்னு சொல்லாதீங்க. ஊழியம் மகிமையான ஊழியம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தை செய்தால் பிரச்சனை பிசாசு கொண்டு வரதான் செய்வான். நீங்கள் ஜெபம் பண்ண அந்த பிரச்சனைகள் என்ன செய்யும், பக்கத்தில் வராது. உங்களை விட்டு ஓடி தான் போவான். என்கிட்ட ஒரு நாயே குலைச்சிட்டு வரும்னு வச்சு பாருங்களேன், சும்மா போய்கிட்டே இருக்கும் போது குலைச்சிக்கிட்டே தான் வரும். ஆனால் நீங்கள் அந்த நின்று குனிஞ்சு ஒரு கல்லை நீங்கள் எடுத்து 2 எறிங்க, தன்னால் பாஞ்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவோம். அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகள், இங்கே ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். அலங்காரமான கிரீடமாக நீங்கள் இருக்கீங்கன்னா சொல்லியிருக்காரு, ராஜ்ய முடியா நீங்கள் இருக்கீங்கன்னா ஆண்ட சொல்லியிருக்கிறாரு. அவர் கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் இக்காரணம் ஒன்று நினச்சக்கூடாது, பயந்தாங்கொல்லியாக இருக்கக்கூடாது, பயப்படுற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நீ சோர்ந்து போகக்கூடாது. போதும்பா, ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு போகாதீங்க. பிரச்சனை வரும், கடைசி வரைக்கும் பிரச்சனை வரும். கர்த்தரிடத்துல சமூகத்தில் நீங்கள் நினச்சிங்க பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை உங்கள் பலன் எனக்கு வேணும், டெய்லி ஜெபிக்கும்போது கேளுங்க, ஏசப்பா உங்கள் பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்கள் பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்கள் பலன் எனக்கு வேணும் ஏசப்பா, உங்கள் பலத்தால் என்னை இடைக்கட்டுங்க ஏசப்பா நீங்கள் சொல்லி கேளுங்க. பவுல் அப்படி தான் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்னார்ல. இப்போ பாருங்கள், பவுல் எவ்வளோ வல்லமையான ஒரு ஊழியக்காரர் பாருங்க, எப்படிலாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக எழும்பி அவர் சொல்கிறாரு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு பலன் நான் கொடுக்குறது யார், ஆண்டவர் கொடுக்குறாரு. கர்த்தருடைய பலன் இறங்குது. அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டவர் கேட்கணும், நீங்கள் பலனை கேட்கணும். பலனை கேட்காம நீங்கள் இருந்தீங்கன்னா சாசு வழக்கத்துக்குள்ள தான் இருக்கிறோம். அவன் அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவன் நம்மளை குறி வச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கு அப்படி வேலையே அதுதான், கர்த்தருடைய ஆண்டவரை நெருங்கி போக விட மாட்டான். அப்போ நீங்களாம் யார், யுத்த சேனைகள், நீங்கள் போர் செய்கிறவங்க. இந்த கோழியத்தை பார்த்து தாவீது பயந்தாரா? தாவீது ஒரு வாலிபன் தான். அவன் பயங்கரமான வளத்தில் இருக்கான், அடியும் தெடியும் ஒன்று போல் இருக்கான். மேலே பூரா என்ன இல்லாமல் போட்டு அடிஞ்சு வச்சுருக்கான். ஒவ்வொரு
அந்த அவன் போட்டிருக்க இதில் எதுவும் அம்பு பாய முடியாத அளவில் போட்டிருக்கான் இரும்புலையே வெண்கலத்தில் எப்படி இதில் போட்டிருந்தான் ஒன்றில் போட்டு வச்சு அப்படி நெத்தியில் தலைகளை எல்லாத்தையும் வச்சுருந்தான். காலுகள் அவன் முட்டு வரைக்கும் அந்த இரும்பு அப்படி இருக்குது, அந்த இது வெண்கலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பயங்கரமான பட்டயத்தை வச்சுருக்குறான். சரியான வளத்தில் நிற்கான். சாத்தான் அப்படி தான் நிற்பான். அவன் உருவம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் நாமன்னு சொன்னால் அவன் அரண்டுருவான். ஏசப்பா அந்த உலகத்தின் அவர் அந்த எல்லாம் வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரமும் ஏசப்பா கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆண்டு சொன்னார், இந்த வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போய் என்ன செய்யுங்க, தேவனை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல ஆண்டவர் ஏசப்பா. அவர் அது எல்லா அதிகாரத்தையும் ஏசப்பா பெற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா, இயேசுவின் நாமம்னு சொன்னாலே என்ன அங்கே பலத்த துருகம் அவருடைய நாமம். நீதிமான் அதுக்குள்ளே ஓடி போய் சுகமாக இருப்பானா. அப்போ ஏசப்பா நாமத்தை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உபயோகப்படுத்தணும். ஏசப்பா நாமத்தை உபயோகப்படுத்தாமல் நம்ம பலத்தில் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் தூக்கி பந்தாடிட்டு போயிடுவான். நீங்கள் காலையும் ராத்திரியும் எப்பவும் நடந்து எங்கே போனாலும் சரி உட்காந்துருந்தாலும் தான் நீங்கள் ஏசப்பா நாமத்தையே உச்சரிக்கணும். அந்த தாவீது போய் கோலியாத்துக்கு போய் நின்னான். அவன் அப்படியே பார்க்கான், சவுல் சேனைகள் எல்லாமே இருக்காங்க, பட்டயம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணேன்னு தெரியலை, என்ன செய்யணும் உட்காந்து தெரில. பட்டயத்தை கொள்ள அடிக்க கொடுத்தான்னா அடிக்கவே இல்லை. பாருங்கள், அதுக்கு முன்னாடி அங்கே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போயிட்டேன். பட்டயம்லாம் என்ன கொடுத்துறாங்க, இந்த இடத்த நம்ம நினச்சணும் நம்ம பிடிக்கணும்னு பிசாசுக்கு அவங்க ஆளுகை செய்கிறான். ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, உட்காந்துருக்கான். பார்த்தேன், ஏன் நீ நான் பட்டயத்தோடு ஒன்று வர மாட்டேன், ஓட்டதை எப்படி வாரம் அப்படின்னு போய் என்ன செஞ்சார், 40 நாள் அந்த கோலியாத்து போய் சவுளுக்கு முன்னால் அந்த ராணி வீரர்களுக்கு முன்னால் போய் பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறான். அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் பயங்காட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க இந்த பக்கம் மலை பகுதியில் இருக்காங்க, அவன் அந்த பக்கத்தில் மலையில் உச்சியில் போய் நிற்கான். வாங்கடா உங்களுக்கு யாருக்குடா தைரியம் இருக்குன்னுக்கிட்டு. ஒரு விருத்த சோதனை இல்லாத ஒரு பெலிஸ்தன் அவன் நிற்கிறான். ஆனால் இதை என்ன செஞ்சார், ஆண்டவர் அனுப்பினார். பார்த்துக்கிட்டே இருந்தார் 40 நாளும். ஆண்டவர் அமைதியாகவே இருந்தார். என்ன தான் நீ கர்த்தரை பார்ப்பணும். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். யாருக்கு விரோதமாக எழுப்புனாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். தாவீதை அனுப்புன மாதிரி ஆண்டவரே இறங்கி வருவார். ஆண்டவரே இறங்கி என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசை வழி நடத்திட்டு வரும்போதும் பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்தார் ஆண்டவர். ஆனால் கடைசியில் அந்த ஜனங்களுடைய அழுகை சத்தம் தேவ சமூகத்துக்கு போச்சுதுன்னு யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துலலாம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனமாக இருக்கலாம். அப்புறம் 3ஆம் அதிகாரத்துலேயும் கடைசியில் இருக்கும். பாருங்கள், தேவ சமூகத்தில் அப்புறம் அவங்களுடைய குரல், அவங்களுடைய அழுகை எல்லாம் போய் நினச்சிச்சான், போய் நின்றுச்சான். அவங்க தன்னால் பயந்துட்டாங்க, எங்களுக்கு இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னுட்டு. அது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் யாத்திரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் தான் அவங்க எடுக்கிற குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவங்கள நான் வாழ்ந்தேன்னு ஓடுகிற தேசத்துக்கு நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். அது சொல்லுவார் அந்த 8ஆம் வசனத்தில். 2ஆம் அதிகாரத்தில் என்ன கேட்டிங்கன்னா 24ஆம் வசனத்தில், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையெல்லாம் நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவங்க நினைச்சி வாராரு பாருங்க. அதே மாதிரி தான் அந்த சவுளுக்கு அவன் யுத்த வீரர்கள் அங்கே இருக்காங்க. 40 நாளும் பொறுமையாக தான் இருந்தார் ஆண்டவர். ஒரு நாள் நினைப்பார், என் பிள்ளைகளுக்கு முன்னால் ஏன் நாமத்தை சொல்லியே நீ என்ன பண்ணுற, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்கள விரட்டுறதுக்கு பாக்கியா இரு, நான் வாரேன்னுட்டு ஒரு சின்ன கோழியாத்த ஒரு தாவீதை கூட்டிகிட்டு வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளை யாரும் அந்த தான் எதிராக காணப்படுற பிரச்சனைகளை எனக்கு பார்த்து எரிஞ்சக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை உட்கார்ந்து கொண்டு நீங்கள் யுத்த வீரர்கள்னால் எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஆண்டவர் அதான் சொல்லுவார், யோசுவாவுக்கு சொல்லுவார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதை கலங்காதே, போகும் இடமெல்லாம் நான் தேவநாயகத்தை உன்னோட கூட இருக்கேன் பாரு ஆண்டவர். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. அதே தான் ஆண்டவர் நம்மளுக்கும் சொல்லுவார். அன்றைக்கி யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை தான் நமக்கும், மோசைக்கு சொன்ன வார்த்தை தான் நமக்கும், ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை தான் நமக்கும்.
ஆனால் அவங்களுக்கு சொன்னாங்க, இவங்களுக்கு சொன்னாங்க, பைபிள் அப்படி போட்டுருக்கு, இப்படி பைபிளில் இருந்து எதுக்கு போட்டுருக்கு, அவங்களும் பண்ணியிருக்காரா, நமக்கும் பண்ணுவார். நம்மளும் யார், இஸ்ரவேல் ஜனங்கள் தான். தேவனுடைய பிள்ளைகளாக கேட்கலாம். அவர் சொன்னார்ல, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா வசனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு போட்டிருக்கிறது, என்னை உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னாக எடுத்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திட்டமானதாயிரு அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குறாருல. பலம் கொண்டு எப்படி இருக்கணுமா, திட்டமானதாக இருக்கணுமா. இடம் இந்த உலகம் வந்து பொல்லாங்கனுக்குள்ளே தான் நடக்குது, துன்மார்க்கனுக்குள்ளே தான் நடக்கு. அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இந்த உலகத்தின் எல்லா மக்களையும் மீட்டெடுக்க தான் ஏசப்பா வந்துட்டாங்கல்ல. ஏசப்பா வந்திருக்காங்கல்ல, நம்மளை எல்லாத்தையும் மீட்டெடுக்க தானே ஏசப்பா வந்தாங்க. அப்போ இதை கொஞ்ச நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ந்துட்டு அப்படியே திரும்பி பின்னோக்கி போகிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள கர்த்தர். அவர் முற்றும் முடிய உங்களை ரட்சிப்பார், எந்த சூழ்நிலையும் ரட்சிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி அவங்கள நினைச்சினார், ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு வந்தார். ஒரு நாள் வந்தார் ஏசப்பா. என்ன செஞ்சு வந்தாங்க, என் பிள்ளைகளை நீ தூசிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செஞ்சிருந்தாருன்னா கரெக்டாக அனுப்புனார் பாருங்க. கரெக்டாக என்ன செஞ்சார், அவங்கள அனுப்பினார். யாரன்னு வர தாவீதை அனுப்பினார். தாவீதை அனுப்பி அந்த இடத்துல நினச்சிடார், ஒரு பாலி பையன். அந்த பையனை கொண்டு அவன் போருக்கு போனதே கிடையாது. அவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையன். ஆனால் அவன் ஆண்டவருக்கு பயப்படுறதுனால அவன் தேவனை ஆராதிக்கிறவன். எப்பவும் கர்த்தரை பாடி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் வீட்டில் கிடையாது, அவன் காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அலைஞ்ச பையன். அவன் வந்து அந்த ஆடு வந்து இந்த போட்டிருப்பாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைகளுக்கு போய் எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட அங்கே தேரி காட்டு விட்டு அங்கெல்லாம் அந்த ஆடு வந்து அங்கே கெடை கிடக்கும், ஆட்டு கெடைன்னு சொல்லுவாங்க. நிறைய 500 ஆடுகளை போட்டு சுற்றி கருக்கு மட்டை தட்டி அடைச்சி வச்சுருப்பாங்க. அது உள்ள அந்த ஆடு மேய்க்கிறோன்னு அது உள்ளே தான் இருப்பான். அங்கே தான் உள்ளே இருப்பான். ராத்திரி வந்து அந்த இதை கயிறு போட்டு கெட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு அப்போம்லாம் கேட்டு பூட்டுலாம் கிடையாது. ஒரு கதை வந்து தட்டி கருக்கு மட்டையை தட்டி வச்சு கெட்டி வச்சுருப்பாங்க. ராத்திரி உள்ளே போய் படுத்துக்கிடுவாங்க. இதே ஆடு மேய்க்கும் போது ஒரு சிங்கமும் ஒரு நாள் வந்துச்சான், ஒரு நாள் ஒரு கரடி வந்துச்சான். இதை வாயை கிழித்து கொண்டு போட்டிருக்காரு தாவீது வாலிய பையனில். சிங்கத்தையும் ஒரு நாள் சிங்கத்தை கொண்டு போட்டிருக்காரு வாய் கிழிச்சு, ஒரு நாள் கரடியை. இந்த ரெண்டுமே பயங்கரமான மிருகங்கள். அந்த பயங்கரமான மிருகத்துக்கு முன்னால் போய் தாவீது செஞ்சார், யுத்தம் பண்ணி அதை கொன்று போட்டுட்டு ஆட்டை காப்பாற்றினார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாத்தான நசிக்க, அவர் ஏற்கனவே சிலுவையில் நசுக்கிட்டார். பிசாசின் அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் தலையை நசுக்கிட்டார் ஆண்டவர். ஆனாலும் அந்த நசுக்கி போட்ட பிறகும் அந்த கையும் காலும் கணக்கில் அது சாகலை போலுக்கு. அதுதான் அந்த ஆட்களை ஜனங்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு நடக்காங்க. ஏசப்பா சிலுவைக்கு போய் மறித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்துட்டாங்க. எல்லா மக்களையும் நான் பாதுகாப்பேன்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து வார வறுத்து, சாத்தான் வார வறுத்து, பிசாசு வார வறுத்து, அவன் வந்து பிசாசை விரட்டி அனுப்பி விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு மக்களையும் நினச்சிடான். அவன் பின்னோக்கி போகிறதுக்கு வைக்கான். ஆனால் ஆண்டவர் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன், யுத்த வீரர். அவர் சாத்தான இயேசுவி நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு உங்கள் பலன் எனக்கு வேணேசப்பான்னு சொல்லுங்கள். அதான் அப்போ தான் அந்த பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்த கிருஷ்ணாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுமாதிரி நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எதுனாலும் கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்வான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேளுங்க, எதுனாலும் ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாருங்க. சுகம் தானே, சுகத்தை தாரும் ஆண்டவர். எல்லாத்துக்குமே ஆண்டவருக்கு இது வச்சிருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் கேளுங்க, அப்போ பெற்றுக்கொள்வின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது அந்த வேடன் போனானா, கூட ஆட்களை கூட்டிகிட்டு பையங்களை கூட்டிகிட்டு வேடன் வந்து அப்படியே காட்டுக்குள்ளே அடிக்கிற எல்லாம் மணிப்புறா நிறைய புறாங்களை அலையும் காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த புறாக்களை அடிக்கிறதுக்கு போனானா. போய் என்ன செஞ்சு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கான், அடிச்சடிச்சு கீழே போடப்பா, அடிச்சடிச்சு போடுவேன், கீழே விழும், நீ பிடிச்சி கூடைக்குள்ளே போட்டு முடிச்சிரு அப்படின்னு சொல்லி அது பறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அதே மாதிரி அவன் வேடனை வந்து என்ன செய்வானா, புறா அடிப்பானான். புறா டக்குன்னு துப்பாக்கி வச்சு அடிக்கிறானா, அதில் கவட்டை வச்சு அடித்தானா, எதை வச்சு அடித்தானோ அடித்து எல்லாத்தையும் நினச்சிடான். வேடன் துப்பாக்கி வச்சுருப்பான். அடிச்சு விட்டோன்னா கீழே பறவைகள் எரிஞ்சிருந்துச்சு, விழுந்துட்டு. ஆனால் அடிபட்டு திருப்பி கீழே விழுந்து மேலே பறக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ தட்டுன்னு பறக்க வச்சு இவன் கீழே கிடக்கிற புறம் பறக்கிருக்கான் அந்த பையங்க கூட போன பையங்க. அவன் வேடம் சொன்னானா, ஏன் கீழே கிடக்கிற பறக்காத, அதில் நமக்கு உரியது தான். அடிபட்டும் பறக்கு பாரு, அது வந்து அதை நீ விடாத, அதை பிடிச்சி நீ கொடுக்கல போடு, அது பறந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னான் வேடன்.
அதே மாதிரி தான் கீழே கிடக்கிறது எல்லாமே அந்த பிசாசுக்குரியது தான். தேவ பிள்ளைகள் அடி வாங்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஆண்டவருக்களாக. அந்த அடி வாங்கின புறாக்கள் பறக்க முயற்சி எடுத்து பறக்கல. அதை தான் பிசாசு முக்கிய குறி வச்சுக்கிட்டே இருப்பான். அதுதான் பறக்கக்கூடாது. பறந்துட்டுனா ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும், நிறைவேறிடும். அதனால் பறந்துச்சுன்னா ஆண்டவருக்காக எழும்பிடும். அது பறக்கக்கூடாது. அது அடிபட்டு பறக்குதா பிடிச்சி கூடக்கில் போட்டு மூடிடு அப்படின்னு அப்படி அந்த வேடன் சொன்னானா. அதான் சாத்தான். அந்த பிடிக்கிறது தான் பிசாசு. அதனால தேவ பிள்ளைகளை நம்ம மேலும் பறக்கணும். பிசாசு கையில் விடக்கூடாது. அவன் ஒரேடியே லாக் பண்ணி போட்டுருவான். லாக் பண்ணி போட்டு எங்கே போவான்? கொண்டு போவான் நரகத்தில் கூட தள்ளிடுவான். அக்கனி கடலில் கூட குப்பையை தட்ட மாதிரி தட்டுவான். தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான். மேலும் நீங்கள் எலும்பை பாருங்கள். அதான் எலும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்ய உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள். சோர்ந்து பார்க்காத. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு. எதையும் பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் திருப்பி எலும்பி கர்த்தருக்காக என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை அதிகமாக தேடி தேவ சமூகத்தில் அவன் பலத்தை பெற்றுக்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். அவர் இங்கே பலன் கேட்டால் ஆண்டவர் தருவார். ரட்சிப்பை கேட்டால் ரட்சி ஆண்டவரே ரட்சிப்பார். சுகத்தை கேட்டால் சுகம் தருவார். வல்லமை கேட்டால் வல்லமை தருவார். அதான் சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் அடிக்கடி சொல்லுவேன். 105ஆம் சங்கீதத்தில் நான் அடிக்கடி சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சமூகத்தை நித்தம் நீங்கள் தேடுங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. நான் அதை அடிக்கடி எல்லா இதுலேயும் நான் வசனத்தையும் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த 105ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தம் நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. குப்பை அதான் சொன்னேன்ல, குப்பையை தட்டினா அள்ளின மாதிரி அள்ளி குப்பையில் கொண்டு அக்கனியில் கொண்டு நரகத்தில் கொண்டு தள்ளிடுவான், தட்டிடுவான். அதனால் அவன் கையில் நீங்கள் அம்முடவே கூடாது. ஏசப்பா பிள்ளைங்களுக்கு நித்திய காலமும் பரலோக ராட்சியம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பரலோக ராட்சியத்துக்குள்ளே போகிற பிள்ளைங்க. அதனால் நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அவமானப்பட்டீங்களா பரவாயில்ல, நீங்கள் எழும்புங்க. நிந்திக்கிறாங்களா கண்டுக்கிடாதீங்க, போய்கிட்டே இருங்க ஆண்டருக்குள்ள. நீங்கள் அவங்க நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நீ இப்படிலாம் பேசிட்டாங்க, நீ கேவலப்பட்டுட்டேன், அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், நான் இந்த உயிரோடு இருந்து எதுக்கு செத்தா அக்கினியில் தள்ளிடுவான். அதையும் நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. தேவனுடைய பரலோகத்துக்கு போகணும். ஒரே குறிக்கோள், கர்த்தருடைய பரலோகத்துக்கு நான் பரலோகத்துக்கு போகணும். ஏசப்பாக்கு நான் என்ன செய்யணும் போய்கிட்டே இருந்தீங்கன்னு வரதான் செய்யும். தூசி வரதான் செய்யும், மேலே தூசி படதான் செய்யும். காற்றடித்தா வெயில் அடித்தா தூசி புழுதிகள் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வெயிலுக்கு ரொம்ப புழுதிகள் வரும். அப்போ காற்று அடிக்க தான் செய்யும். புழுதி மேலே காற்றடிச்சு தூசி வரதான் செய்யும். அதனால் ஐயோ நம்ம மேலே தூசி அழுக்குப்பட்டுட்டேன்னு அதெல்லாம் பார்க்கவே செய்யுங்க. உலகத்தில் இருக்கிற வர உபத்திரம் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு தான் சொன்னார். கடைசி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகிற வரைக்கும் விசுவாச போராட்டம் உண்டு, போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் உண்டு. ஆனால் ஏசப்பா மாத்திரம் முன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் கடைசியில் இருக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு போங்க. எங்கிட்ட நெருங்கி வருகிற பாவத்தையும் நான் அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். நான் எப்போ சொன்னாலும் எனக்கு முழுசு வராது, அதை போட்டுக்கு. ஆகையால் மேகம் போன்ற எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பாரமான காரியங்களும் உண்டு, நெருங்கி சுற்றி இணைச்சியும் பாவமும் வரும். தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறதுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நீங்கப்பட்ட ஓட்டத்தில் பிடிச்சணும் பொறுமையோடு போங்கன்றிருக்கிறார். பாரங்கள் உண்டு, நம்மளுக்கு பாரங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாரம் இல்லாமல் எந்த பிள்ளைகளும் இருக்க முடியாது. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், கண்ணீர்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், எல்லாம் வரதான் செய்யும். உலகத்துக்குள்ளே தானே இருக்கிறோம். அதான் இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே பார்த்துட்டோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே போட்டிருக்குது.
நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். சுற்றி நெருங்கி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சுற்றிலும் பாவம் நெருங்கி நிற்கும். யாரோ குறிப்பிட்ட ஒருத்தங்களுக்கு 2 விதத்துக்கு தான் பாவம் நெருங்கி வரும்னு இல்லை. உலகத்தில் கர்த்தருக்காக சாட்சியாக கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுப்பி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றி பாவங்கள் நெருங்கி நிற்கும். பாரங்கள் நம்மளை என்ன செய்யும்? யாவரையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களும் நிற்கும், பாரமும் நிச்சயம் நம்ம சூழ்ந்துருக்கோம். அதனால் இந்த எபிரியர் 12ஆம் அதிகாரம் 1 நீங்கள் எடுத்து வாசிங்க. அது சுற்றி எவ்வளோ தான் நின்னாலும் நினச்சி முடியாது, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்ட்டா நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு போய்கிட்டே இருப்போம், எதையுமே பார்க்க வேண்டாம். அவமான மக்கள் படுத்துகிறாங்களா, சரி ஓகே இதனால் ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவுடைய வஸ்திரங்களே பிடிங்கிட்டு விட்டாங்களே, ஏசப்பாவே காரி துப்புனாங்களே, ஏசப்பா எவ்வளோ அடி அடித்தாங்க, ஏசப்பா அவ்வளோ அடி அடித்து சிலுவையில் வச்சே அடித்தாங்க ஏசப்பாவை. இந்த அவங்கள கெட்டி போட்டு அடித்து, சங்கிலினால் கெட்டி போட்டு அடித்து, செவகப்ப அங்கேயே மேலே போட்டு அவர் வஸ்திரத்தெல்லாம் அவுத்துட்டு அவரை வந்து அந்த சிலுவை பாரமான சிலுவையை தோளில் வச்சு அந்த கொல்கத்தா மலையில் ஏற வைக்கிறாங்க பாருங்கள். ரத்தம் ஒழுகுதுன்னா அப்படியே உடம்புல இருக்க அந்த நிலங்கள் உழுத போல் அவருடைய முதுகு, உடம்பு மூஞ்சி எல்லாத்தையும் உழுது ரத்தம் வடிது மொழுன்னு. உச்சந்தலையில் அந்த முள் கிரீடத்தை வச்சுட்டாங்க. அப்படியே அமுக்கி தலைக்குள்ளே இருக்க முழுக்கு ஒரே ஒரு முள் குத்துட்டு, காலையில் முள் குத்துனா உச்சியில் வந்து குத்தும் நம்மளுக்கு. காலை தூக்கிட்டு கிடப்போம். அவர் அடித்த அடியில் அவ்வளோ அடி வாங்கி அந்த சிலுவையை தூக்கி அந்த மலை மேலே ஏறி போகிறாருன்னா எவ்வளோ வேதனை, எவ்வளோ படம். ஆனாலும் தேவனுடைய பலத்தில் தான் அவர் போனார். தேவன் கொடுத்த பலத்தில் தான் ஏசப்பா நடந்து போனாங்க. நம்மளை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு தேவன் சொல்லிட்டார். சொன்னதுனால தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படுகிறார். அவர்கிட்ட கீழ்ப்படிஞ்சு அந்த சிலுவையில் அவர் ஏறி அந்த கொல்கத்தா மலையில் ஏறி போகிறாங்க. அவ்வளோ ரத்தம் வடியுது. அவருக்கு என்ன பலன் இருக்கும்? மத்தியான உச்சி வெயிலில் ஒரு காலில் ஒரு முள் குத்துனா நம்ம நொண்டி போய் உட்காந்து அப்பா காலை என்னால் ஊன முடியலன்றுவோம். தலை வலிச்சிச்சுன்னா அந்த இழுத்து முடி படுத்துக்கிடுவோம். காய்ச்சல் அடித்தா சுருண்டுருவோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் நமக்காக எவ்வளோ பாடுகளை அனுபவிச்சார். நீங்கள்லாம் படுற பாடு, நானும் படுக்கிற பாடெலாம் பாடா ஒன்றுமே கிடையாது. இதில் இந்த சாசை நம்மளை வந்து பூச்சாண்டி பண்ணிக்கிட்டு அடப்பான். அவனுக்கு வேறு வேலையே கிடையாது. என்னத்தை பண்ணாலும் அவன் ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு பலன் தாங்க, இந்த பாதையை கடந்து போய் பலன் தாங்க. ஆண்டவரே நான் அவமானப்பட்டது, நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டீங்க, இதெல்லாம் ஒரு அவமானமே கிடையாதுன்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருங்க. ஆண்டவருக்காக என்ன ஒழித்து செஞ்சாலும் ஆண்டவர் முன் வச்சே செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு நான் உண்மை முன் வச்சிருங்க, எனக்கு என்ன பாவனாலும் மன்னிங்க. வாங்கினாலும் எதாவது பேசிட்டேன்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தேவசமத்தை போகும்போது கர்த்தருடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருக்காக உங்களை அழைச்சிருக்கிறார். யாராக இருந்தாலும் சரிதான், என்னையும் உங்களையும் ஆண்டவருக்காக அழைச்சிருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகள் யாரும் இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஆண்டோட பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வைராக்கி கொண்டு போங்க. தேவன் எல்லாத்தையும் நினைச்சுவார், பாதுகாப்பார். அவர் பாதுகாக்கிற தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார், அப்பா பெரிய பலனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த 40 நாள் அந்த சவுலுக்கு அந்த கோலியாத்து போய் சவுலுக துன்பப்படுத்தி கத்துனான். ஒரே ஒரு வார்த்தை தான், நீ வந்து இந்த காரியத்தில் செய்தியாக வாரேன். நீ நிந்திச்ச அவனுடைய நாமத்தை சேனையிலும் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு சொல்லி அந்த கவட்டையிலேருந்து ஒரு கல் எடுத்து அடிச்சு விட்டான். ஒரே அடி தான். அவன் பட்டயத்தை வச்சா என்ன மேலே போட்டிருந்தா என்ன, ஒரே அடி நெத்தியில் அடித்து ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டு மூஞ்சி குப்புற விழுந்து அந்த ஆளை போனால் அவன் வாழை எடுத்தே அவன் தலையை அறுத்துட்டான். அவன் கையில் என்னச்சு ஒரு கல் தான். நம்மளுக்கு என்ன ஆண்டவர் விசுவாசமான வார்த்தைகள் கொடுத்துருக்கிறாரு. இந்த இயேசுவின் நாம தான் கல். விசுவாசத்தினால் இயேசுவின் நாமத்தை எடுத்து நீங்கள் முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக அவர் முன்னாடி யுத்தம் பண்ணி இந்த சாத்தானை தலையை நசுக்கி உடைச்சி நொறுக்கி போட்டு தலையை பிடுங்கிடுவார் ஆண்டவர். அதான் தேவ பிள்ளைக்கு 6ஆம் தஞ்சர் தான். கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் 6ஆம் தஞ்சர் தான். எந்த காரியத்துக்கும் ஆண்டவரே எங்களோட ஆத்மா விலையேற பெற்றது, ஆத்மா அருமையானது. அந்த அருமையான ஆத்மாவை நீங்கள் வம்பாக்கிறாதீங்க, அக்னிக்கு போயிடக்கூடாது. யாராக இருந்தாலும் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா சாசு பிடிச்சிக்கிடும், அவங்கள கேட்சி பிடிச்சிடுவான். பறந்துருங்க, எழும்பி முடிச்சிடாமல் அவருக்காக பறங்க. நாளுக்கு நாள் தேவ சமூகத்தை பிடிச்சிக்கோங்க. சமூகத்தை பிடிச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்காக வைராக்கி கொண்டு எழும்புங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எலும்பு என்ன சொன்னே அலங்கார வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனை, நீ ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்து, அழகான வஸ்திரங்களை உடுத்தா விருத்த சேதனை இல்லாதவங்களும் பக்கத்தில் வர முடியாது. விரட்டிடுவார். விருத்த சேதனை இல்லாதவங்களும் அசுத்தம் இனி உணர்த்து வரப்போகிறது இல்லை. தூசி உதறிட்டு எலும்பிடு. என் எருசலேமை வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தை உன் கட்டுகளெல்லாம் என்ன செஞ்சிரு, அவிழ்த்து விடு. எழும்பிருங்க, கர்த்தருக்காக எழும்பிருங்க. எக்காரணம் கூட பிசாசு உங்களுக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுக்காதீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளை இனிமேல் நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புங்க. நமக்காக ஏசப்பா எவ்வளோ வைராக்கியமாக சிலுவை சுமந்தாரோ அதே வைராக்கியம் கட்டுரை பிள்ளைகளுக்கு இருக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். எந்த அவமானம் அடிச்சும் ஒன்றும் வேண்டாம், குப்பையில் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. நம்ம ஆண்டவர் அதை நாம் சொன்னார், வலது பக்கம் பார்க்காத இடது பக்கம் என்ன நோக்கி பாருனார்ல, அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து போய்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து உங்களே என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உலகம் முழுது இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நம்மளை நிமித்தமாக ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபை பாக்கியத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, முழுவதும் ஸ்தானத்தை சோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.